இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளும் நம்மோடு கூட கூட்டத்தில் பேச இருக்கின்ற கனத்துக்குரிய ரெவரண்ட் ராபின்சன் ஐயா அவர்களை கர்த்தருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இதுவே நான் முதல் முறை நான் அவரை சந்திக்கின்றேன். அழகாக இருக்கிறார், ஆமேன். வெயிட்டாகவும் இருக்கிறார். அன்று யோவான் ஸ்நாபகன் இப்படி சொல்வார், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் பெரியவர். ஆமேன். ஐயா அவர்களை கர்த்தர் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த தேசத்திலே இந்த கடைசி தலைமுறைகளிலே இப்படிப்பட்ட போதக பிதாக்களை எழுப்பி வைத்திருக்கிறதற்காய் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, தேசம் சந்திக்கிற மிகப்பெரிய வறுமையிலே ஒரு பெரிய வறுமை தலைமைத்துவத்தின் வறுமை. we are lacking leaders. தலைவர்கள் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. அதுலயும் குறிப்பா பிதாக்கள், தகப்பனுடைய இருதயத்தை கொண்ட தலைவர்கள் குறைஞ்சிட்டாங்க. அது எல்லா நிலைகள்லையும், அரசியல்லையும் சரி, ஆவிக்குரிய நிலைகள்லையும் சரி. அதற்காய் நான் ஜெபிக்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். இங்க உட்கார்ந்திருக்கிற இந்த சந்ததிகள்ல இருந்து வரும் நாட்களிப்பட்ட குணமுள்ள போதக பிதாக்களை தேவன் எழுப்பட்டுமே, தேவன் எழுப்பட்டுமே. இன்னைக்கு என் மடியில சீட் இல்லை, நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியது இல்லை. ஐயா சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னிலும் பெரியவர் எனக்கு பின்னாடி வராருன்னு. யோவான் சொன்னது போலவே நான் அவர் இல்லைன்னு நான் 3 முறை மறுதளிச்சிடுறேன். அல்லேலூயா. ஆனா ஒன்று யோவான் சொன்னாரு, நான் வனாந்திரத்திலிருந்து எழும்புகிற சத்தம். இந்த ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தேவதாசனை கொண்டு பேசின அந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு சின்ன ஊன்றாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு பக்தன் இப்படியா சொன்னாரு, யூ நோ த வேர்ட், ஐ நோ த வாய்ஸ் சொல்லி. தமிழ்ல சொல்றேன், உனக்கு வார்த்தை தெரியலாம், எனக்கு குரல் தெரியும். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றோம்னா, உங்களுக்கு என் பேர் தெரியலாம், ஆனா என்னை எங்க அப்பா கூப்பிட்டார்னா அந்த குரல் மட்டும் 1000 லட்சம் பேர் இருந்தாலும் எங்க அப்பா குரலை கரெக்டா ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியும். இந்த கடைசி நாட்கள்ல எத்தனையோ நூதனமான உபதேசங்களும் தாறுமாறான காரியங்களும் எழும்பி வருகிற நேரத்தில் சபை கர்த்தருடைய குரல் அறிந்திருக்கணும். அததான் அழுத்தம் திருத்தமா தேவதாசன் சொன்னாரு, என் நாடுகள் என் சத்தமா சொல்லுங்களேன், வார்த்தைய இல்ல, என் குரலை நல்லா அறிஞ்சிருக்கும். எத்தனை பேர் வேணா என்ன பேர் வேணா சொல்லிடலாம், ஆனா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்களிடத்திலிருந்து தேவ சத்தம் வெளிப்படும் பொழுது அவரால் பிறந்த பிள்ளைகள், இது தேவனுடைய குரல், இது மனித சத்தம் அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு பேசப்பட்ட இந்த வார்த்தை இது கர்த்தருடைய சத்தம் தான் என்று நம்புகிறவர்கள், I can clearly recognize that this is my father's voice, this is not from pastor. Praise the Lord. Hallelujah. This is not from Pastor Goshi, இது கர்த்தருடைய சத்தம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அவங்க மட்டும் முழங்கால் பண்ணிடுங்க பார்க்கலாம். எத்தனை பேர்? இது தேவனுடைய சத்தம். இன்றைக்கு வந்தது கர்த்தருடைய சத்தம். இது மனிதனுடைய குரல் அல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு மனிதன் பேச முடியாது. இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் ஒரு மனிதன் பேச முடியாது. இது கர்த்தருடைய சத்தம். இது இந்த தேவ சத்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.